உங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். அதை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது? இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடந்ததே கிடையாது என்கிற மாரி சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அந்த ஒரு காயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, நீங்க அனுபவித்த ஏமாற்றங்கள் இருக்கல்லவா, அது இந்த 12 ராசியில யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில ஏமாற்றங்கள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்திருப்பீங்க. அனுபவித்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்க சிக்கி தவித்த காலங்கள் இருக்கல்லவா, அந்த காலங்கள் எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருந்திருக்குங்க. நம்பிக்கை துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ப வைத்து கழுத்த அறுத்தாங்க அப்படின்னு அனைவரும் கூறுவாங்க அல்லவா? அந்த மாரி கடுமையான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்கு நடந்திருக்கும். ஆமாவா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இவை அனைத்தையுமே உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயங்கள நிச்சயமா கொடுத்து விட்டு சென்றிருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அந்த காயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு மனிதர் என்னுடைய வாழ்க்கையில என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டான். கழுத்த நம்ப வச்சு அறுத்துட்டான். அப்படிங்கிற மாரி சில ஏமாற்றங்கள் நிச்சயமா இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியாம நீங்களும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனா பிடிவாத குணம் கொண்டவர்கள். இருந்தாலும் நீங்க அமைதியாக இருப்பதனால், இருக்கட்டும் நமக்கான காலம் வரும். அப்ப காலம் பதில் சொல்லும் என்று நினைத்துக்கொண்டு நீங்களும் அமைதியா இருப்பீங்க. நீங்க ஒருவரை நம்பும்போது முழு மனதுடன் நம்புவீங்க. ஆனா அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எதிராக மாறியிருக்கும். ஆனா அது ஏன் மாறுனுச்சு? எதற்காக மாறிடுச்சு என்று உங்களுக்கே தெரியாது. ஆனா என்னுடைய நம்பிக்கை இப்படி மாறுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமா ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மாறியிருக்கும். ஆனா அந்த நம்பிக்கையே உங்களுக்கு எதிரா மாறும் அப்படிங்கிறத ஒரு நாள் கூட நீங்க யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு அது உங்களுடைய மனதை உள்ளுக்குள் உடைத்து கொண்டு இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் சிலர் நேராக எதிரியாக நின்றிருப்பாங்க. அவங்கள கூட நம்பிர்லாங்க. ஆனா கூடவே இருந்து உங்களுக்கு எதிரிகள் கிடையாதுன்னு கூறி, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள குடுத்திருப்பாங்க அல்லவா? இந்த மாரி நபர்கள நம்பவே முடியாது. அந்த மாரி நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருப்பாங்க. இந்த மாரி அனுபவங்கள் உங்களை யாரையும் எளிதாக நம்ப முடியாத நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்திருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால் இருந்த சக்தி சனி பகவானாகத்தான் இருப்பார். ஆனா இது உங்களுக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது? நல்லா போய்க்கிட்டு இருந்த வாழ்க்கையில இந்த மாரி ஏன் தடங்கல்களும், தடைகளும் தொடர்ந்து ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். நீங்களும் அதற்கான பதில் கிடைக்காமல் இதுவரைக்கும் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. எத்தனையோ கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான பதில் கிடைக்காமல் உங்களை அது கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்களும் இதற்கு பின்னால் இருப்பது யார் என்று பலமுறை யோசித்து பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பொறுமையாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு பின்னால் இருப்பது சனி பகவான் என்று அது தெரிந்த உடனே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாம சோதனைகள் இனிமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை நீங்க உணர்ந்துக்கிடுவீங்க. சனி பகவான் தான் இந்த மாதிரி தாக்கங்களை உடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தாரு. இந்த சனி பகவான் இந்த ரிஷபம் ராசிக்கு கொடுத்த சோதனை எப்படி தெரியுமா இருந்தது? அது குறிப்பா உறவுகள்லயும் சரி, பண விஷயத்திலும் சரி தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மற்ற விஷயங்களை விட இந்த உறவுகள், பண விஷயங்கள் இந்த இரண்டிலும் பெரிய அளவுக்கு சோதனைகளையும், தடைகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு உங்களுடைய உறவுகளையும், பண விஷயத்திலையும் உங்களை ஆக்கிவிட்டார். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு உடனே கிடைக்காது. உழைத்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு நீங்க கடின உழைப்பு போடுவீங்க. ஆனா பணமானது உங்க கையில குடுக்க மாட்டாங்க. இந்தா குடுக்கேன், இந்தா குடுக்கன்னு நாட்கள தள்ளி போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணம் உங்களுடைய கையில் தங்காது. உங்களுடைய கைக்கும் தேடியும் வராது. இன்னும் சிலருக்கு வேலையிடத்தில் மதிப்பானது குறைந்திருக்கும். முன்பு காலத்துல உங்களுக்கு இருந்த மதிப்பானது இந்த ஒரு நேரத்தில் இருக்காது. நீங்க அனைவரிடமும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவே என்னுடைய தவறு என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இதனால சிறிய நபர்கள் கூட உங்களிடம் மரியாதை இல்லாம பேசுவாங்க. இது உங்களுக்கு மதிப்பு குறைவது போல நிச்சயமாக தோன்றும். இந்த மாரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு தொழில்ல தேவையில்லாத தடங்கல்கள் நிச்சயமா வந்து கொண்டிருக்கும். ஏன் தடங்கல்கள் ஏற்படுது? நல்லாக போய்க்கிட்டு இருந்த தொழில்ல ஏன் இந்த மாரி செயல்கள் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே தெரியாது. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். பணம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், அது உங்களுடைய கையில் தங்காமல் இருக்கும். நீங்களும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவோ பணம் சம்பாதிக்கும், ஏன் நம்ம கையில தங்க மாட்டேங்கி என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வியே இருந்தாலும்
நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த ஒரு செலவுகள் வாகன ரீதியாகவோ, குடும்பத்து ரீதியாகவோ, இல்லைன்னா மருத்துவமனை ரீதியாகவோ ஏதாவது ஒரு செலவுகள் திடீரென்று ஏற்பட்டு கையில் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச பணமும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கையில் இல்லாமல் போய்விடும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பழைய கடன்கள் மற்றும் திட்டமிடாத நிதி பிரச்சனைகள் உங்களை சிக்க வைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனா இங்க ஒரு உண்மை உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நான் கூறுகிறேன், அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சனி பகவான் உங்களை தண்டிப்பதற்காக வந்த ஒரு தெய்வம் கிடையாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும். சனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருடைய ராசியில வராங்க அப்படின்னா, அவங்க சனி பகவான் ஒரு மனிதன பிரச்சனைகளை மட்டும் ஆழ்த்துவதற்காக மட்டும் அவர் வரமாட்டார். அந்த ஒரு மனிதனை வடிவமைக்கிறதுக்காக வருவார். அதே போலத்தான் உங்களுடைய ராசியிலேயும் வந்திருக்கிறார். நீங்கள் யாரை நம்பணும், எப்படி பணத்தை கையாளணும் என்பதை உங்களுக்கு எப்படி இதெல்லாம் எப்படி நீ நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் போல உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார். எந்த ஒரு நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும் என்பதையும் நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த அனுபவங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த நிலைக்கு வர முடியாது என்பதை உங்களுக்கு உணர வைத்து இருப்பார். எனவே நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் என்பதை நீங்க சனி பகவான் மூலம் புரிந்து கொள்வீர்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஆரம்பமாகும். ஏன் தெரியுமா? உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய சக்தி மெதுவாக இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த இந்த இடைப்பட்ட 5 நாட்கள்ல சுக்கிர பகவானின் சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் சனி பகவானின் கடுமையான தாக்கத்தை சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால சனி பகவானின் தாக்கமானது குறைந்து உங்களுக்கு சனி பகவானும் ஒரு பக்கம் நன்மையை கொடுப்பார். இன்னொரு பக்கம் உங்களுடைய அதிபதியும் போதுமான அளவுக்கு நன்மையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவரும் உயர்த்த ஆரம்பிப்பார். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த தடைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவோ குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர ஆரம்பிக்கும். தீர்ந்து ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கான மனத்தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த மனத்தெளிவினாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த இடைப்பட்ட 5 நாட்கள்ல ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். முதல் நாள்ல இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தினமாக உங்களுக்கு இந்த ஒரு தினமானது பிறக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக ஒரு செய்தி வரணும் அப்படின்னு நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்த தவறுகளை நீங்களே புரிந்து கொள்வீங்க. புரிந்து இனிமே அந்த ஒரு தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்களே உங்கள் மீது உறுதிமொழி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முதல் நாளில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு முக்கியமான உண்மை உங்களுடைய மனதில் வெளிச்சமாக வர தொடங்கும். இது வரைக்கும் யார் உண்மையாக இருந்தார், யாருடைய பேச்சை கேட்டு நான் கெட்டு போனேன் என்பதை நீங்க உணருவீங்க. இது உங்களை சரியான ஒரு பாதைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். 2வது நாள்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள நிச்சயமா வர தொடங்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு நபர் திடீரென்று உங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் கூட அவரை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். வேலையிலேனா தொழில் தொடர்பான ஒரு நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 3வது நாள்ல இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிறிய அளவிலாவது பணவரவானது உங்களுக்குள்ள ஏற்படும். அது உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைத்துவிடும். இதுவரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்துவிடும். இதனால உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பது போல நிச்சயமாக தோன்றும். 4வது நாளில் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வருவார்கள். அவ்வளவு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த ஒரு நாளாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான முடிவை இந்த ஒரு நாள்ல எடுப்பீங்க. இந்த ஒரு முக்கியமான முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். வரக்கூடிய இந்த 5வது நாளில் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் முன்பு வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்.
இதனால உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் growth ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களை, நீங்க அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் வீணாக போகவில்லை. அது உங்களை தயார் செய்வதற்காக மட்டுமே நடத்தப்பட்டது. இனிமே நீங்க அந்த தயார் நிலையை பயன்படுத்தி முன்னேற ஆரம்பியுங்கள். சனி பகவான் உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் இப்போது அவர்தான் உங்களுக்கு வெற்றியையும் தர தயாராக இருக்கிறார். எனவே இந்த ஒரு வெற்றியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.